பாலிடிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில பல முக்கியமான விஷயங்கள் பத்தி பேச போறோம். அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான ரகு அவர் இணைந்திருக்காரு. வணக்கம் ரகு. வணக்கம் ஜூட். நல்லா இருக்கீங்களா? சூப்பர். இன்னைக்கு என்ன நியூஸ் பண்ணலாம், நீங்களே ஐடியா கொடுங்க. சீமான், விஜய், அப்புறம் நம்ம முதல்வர் இளைஞர் மாநாட்டுல அவ்வளவு அழகா பேசியிருக்காரு. எதிர்காலம் திமுக தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இளைஞர்கள் பண்ண வேலைகளே பல மீடியாக்கள் எடுத்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? விஜய் மக்களை தற்கொலைன்னு சொல்லும் போது இவர்களை நம்ம என்னன்னு சொல்றது? அதாவது எந்த டாபிக் இருந்தாலும் விஜய் பத்தி பேசிடணும் இல்லையா? கண்டிப்பா. இப்போதைக்கு அதான் ட்ரெண்டிங். தமிழ்நாட்டுல அந்த டெம்ப்ளேட்டை எடுத்து நீங்க விட முடியாது. அவர் எதுவுமே செய்யலனா கூட நம்ம செஞ்சாகணும்ல. ஏன்னா இளைஞர்கள் போட்டு நீங்க திமுக இளைஞர் மாநாட்டுலாம் ஒரு பெரிய லைஃப் இல்லைங்க. அங்கதான் நீங்க விஜய்க்கும் அவங்களுக்குள்ள டிஃபரன்ஸை பார்க்கணும். இளைஞர்கள் சொல்லிட்டு நிறைய வயதானவர்கள் தான் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஈவன் தொண்டர்கள் பக்கத்துல அந்த அதாவது ஒரு ஜென்சி கிட்ஸ அட்ராக்ட் பண்றதுல பின்தங்கி இருக்கிறாங்க திமுக. அது உதயநிதிக்கே அது ஒரு இதுதான் செட்பேக். நேச்சுரலா காசு கொடுக்காம வர்றது இப்போதைக்கு தமிழ்நாட்டுல விஜய்க்கு மட்டும்தாங்க. ஓகே, சீமானுக்கு வருவாங்க. ஆனா அவருக்கு இவருக்கு ஒரு கூட்டத்தை நீங்க கம்பேர் பண்ண முடியாது. விஜய்க்கு தாறுமாறா வராங்க. அது திமுகவுக்கே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. என்ன பண்றது, ஏன் இவ்வளவு பேர் போறாங்க அந்த பக்கம் அப்படின்னு. என்னமோ பெரிய 1.5 லட்சம் பேர் அது இதுன்னு சொன்னா கூட அந்த ஒரு லைஃப் இல்லை அவங்க மாநாட்டுல. ஸோ இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளைக்கு அது ஒரு பிரச்சனை ஆகலாம். அவங்களுக்கு இளைஞர்களை அட்ராக்ட் பண்றதுக்கான எபிலிட்டி இல்லைங்கிறது நிதர்சனமா தெரிஞ்சிருச்சு. ஜோ, இட்ஸ் நாட் ஒன்லி டிஎம்கேல, ஏடிஎம்கே மற்ற கட்சிகளும் சேர்த்து. ஏன்னா விஜய்க்கு தானாவே வராங்க. எங்க அண்ணன் விஜய் ஜென்சி கிட்ஸ் பேரண்ட்ஸை கைட் பண்றாங்க. நீங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், இவ்வளவு வருஷம் ஏடிஎம்கே டிஎம்கே போட்டீங்களா அப்படின்ற ஒரு செட்பேக் கரூர்ல நடந்த சம்பவம் விஜய்க்கு பாசிட்டிவா தான் எடுத்துக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அதாவது திமுகவுக்கே வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற போது அதிமுக எப்படி வருவாங்க? அவங்களுக்கு உதயநிதி மச் எங்கர் ஒரு 50 கூட ஒன்னும் ஆகல. வேற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 70 ஆயிடுச்சு. ஒரு அந்த இளைஞர்களை ஈர்க்கும் தலைமை இல்ல. டிஎம்கே இல்லைங்கிற போது ஏடிஎம்கேக்கு எப்படி இருக்கும்? விஜயோட ஃபாலோயிங் ஒரு ஃபேசினேட்டிங் விஷயங்க. நான் விஜயோட அரசியலை பத்தி நிறைய கிரிட்டிசைஸ் பண்றேன். எனக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. ஆனா விஜய் பல விமர்சனங்கள் நம்மளும் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதான் சொல்றேன். நான் இப்ப எனக்கும் திமுக இருக்கிறவங்க விஜய எதுக்குறவங்களுக்கு ஒரே வித்தியாசம் இருக்கு. அவங்களுக்கு நாளைக்கு உதயநிதிக்கு அவர் ஒரு போட்டியா வந்துடக்கூடாதுங்கிறதுனால அவங்க எதுக்குறாங்க. மெயினா விஜய் அரகுர அரசியல் பண்றதுனால எதுக்குறாங்க. உங்களுடைய எதிராளி அரகுர அரசியல் பண்ணா உங்களுக்கு தான் அட்வான்டேஜ். ஓட்டு போடுற மக்களை நீ கொள்கையோட அரசியல் பண்ற, அதனால இங்க ஓட்டு உங்களுக்கு தானே சொல்லுவாங்க. இப்ப விஜயோட அரகுர விஜய் மற்றும் தாவேக்காவோட அரகுர ஒரு கொள்கை இல்லாத, ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாத ஒரு மேம்போக்கு அரசியல் திமுக பிரச்சனை இல்லை. அதுக்கு அவங்களுக்கு அட்வான்டேஜ் தான். அது அவங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கு அதுவும் அவங்கள சப்போர்ட் பண்றதுக்காக சோசியல் மீடியால கம்பு சுத்துற ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா விஜயோட பாப்புலாரிட்டி அவுட்ஸ்டாண்டிங்கா இம்மென்ஸா இருக்கு. நாளைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர் ஒரு போட்டியா வந்துடக்கூடாதுங்கிற அந்த வன்மம் தான். வேற ஏடிஎம்கே அதே விஜய் மாதிரி தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆட்சியில 30 வருஷம் ஆட்சியில இல்லையா? அந்த பயமும் இருக்கு. அதாவது இந்த கரிஸ்மா வச்சு ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கறத எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் காமிச்சிருக்கிறாங்க. கொள்கை பத்தி எல்லாம் பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்லை இவங்க. ஏன்னா கொள்கை பேசுற திமுகவே அதை ஃபாலோ பண்றது இல்லை நிறைய விஷயங்கள்ல. அப்படி இருக்கும்போது அது எதுக்கு கொள்கை எதுக்கு பேசுறது? எங்களுக்கு ஆட்சியை பிடிக்கணுங்க, டெண்டர் விடுறவங்க அப்படின்னு அதிமுக ரொம்ப பிளைனா இயங்கிட்டு இருப்பாங்க. சாதி, மதம், சமூக நீதி, பெண்கள் விடுதலை இதெல்லாம் பத்தி எதை பத்தியுமே பேச மாட்டாங்க. ஆட்சிக்கு வரும், ஏழை மக்களுக்கு ஏதாவது செய்வோம், எங்களுக்கு கொண்டு வாங்க, திமுக தீவிர சக்தி இப்படிதான் சொல்லுவாங்க. அதே டெம்ப்ளேட் தான் விஜய் எடுக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு திமுக ஒரிஜினலா திமுக இருக்கிறவங்களோட அவங்க கூட கொஞ்சம் நேர்மையா நியாயமா இருந்துப்பாங்க. இந்த இதுல சோசியல் மீடியாவில அலப்பற பண்ற ஆட்கள் இருக்காங்கல்ல, திமுகன்னு பேர் சொல்லிக்கிட்டு, அவங்களுக்கு இதுதான் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். இதுதான் இவர் உதயநிதிக்கு ஒரு ஆப்போனண்டா வந்துடக்கூடாது, ரைவலா வந்துடக்கூடாது, ஆரம்பத்திலே அடிச்சு காலி பண்ணுவோம், அவதூறு பேசுவோம், அவரை இழிவா பேசுவோம் அப்படின்னு. இதுல கரூர் சம்பவத்துல விஜய் மேல தப்பு இருந்தாலும் அவர் கொலை பண்றதுக்காக அங்க போனாரு அப்படின்னு சொல்றது ஏத்துக்க முடியாது. அவர் ஒரு பொறுப்பா எடுத்துக்கலாமே தவிர அவரு தான் அந்த தவறை செஞ்சாருன்ற மாதிரி சொல்ற வாதம் ஏத்துக்க முடியாது. கூட்டு பொறுப்பு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. அரசுக்கு, காவல்துறைக்கு, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு, விஜய்க்கு, விஜய் ரசிகர்களுக்கு, மீடியாவுக்கு எல்லாருக்கும் கூட்டு பொறுப்பு.
இப்போ ஈரோட்ல நடக்கிற மீட்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பொசியானந்த் லேட்டஸ்டா நேத்து முந்தானேத்து பேசியிருக்கிறாரு. எல்லா கூட்டத்திலயும் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எங்க கூட்டத்துக்கு மட்டும் வராதீங்க வராதீங்கன்ற மாதிரி, அதாவது வர வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு கூட்டம் வருது அப்படின்ற ஒரு பெருமிதமா பேசியிருக்கிறாரு. சோ விஜய் வந்து ஈரோடு விஷயம் வந்து முடிவு கட்டும், திமுகவிற்கு முடிவு கட்டும்னு மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் சொல்லிட்டு வராங்க. அது எப்படி பாக்குறீங்க? ஆனா எழுச்சியான கூட்டம் வரும். விஜய் எங்க போனாலும் அது கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அது ஓட்டா மாறுமான்றதா 1000 கேள்வி. அடுத்தது ஆக்சுவலா விஜய்க்கு கூட்டம் வருது, விஜய்க்கு பாப்புலாரிட்டி இருக்குங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுங்க. யாருக்குங்க சந்தேகம் இருக்கு? ஒருத்தருக்கு கூட இல்ல. திமுக காரங்களை கேட்டாலும் அவங்களே சொல்லுவாங்க. அதுல கடுகளவும் டவுட் கிடையாது. பட் அது மட்டும் போதுமா? அல்லது வந்து அந்த கூட்டம் வந்து டிசிப்ளினோட இருக்க வேண்டாமா? இது ஒன்றும் பெருமை கிடையாது. விஜய வந்து ஒரு சினிமா நடிகரா இருக்கிறதுனால நிறைய பேர் பார்க்க வருவாங்க. ஓட்டு போடாதவங்க கூட சில பேர் பார்க்க வரலாம். இப்ப கரூர்ல இறந்தவங்க எல்லாருமே என்ன விஜய் ரசிகர் மன்றத்துல இருக்கிறவங்களா? குழந்தைங்க எல்லாம் அழிச்சுட்டு போறாங்க, பெண்கள் எல்லாம் போனாங்க. விஜய பிடிக்கும், அவரோட ஆக்டிங் பிடிக்கும், போறாங்க. அவரோட அரசியலுக்காக போறாங்களா? அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது. ஆனா விஜயோட ரசிகர்களா இருக்கிறவங்க பெரும்பான்மையானவங்க ஓட்டு போடுவாங்க. பட் இந்த புஷி ஆனந்த், அந்த தாவைகள் இருக்கிறவங்க எல்லாம் கூட்டம் வருது கூட்டம் வருது கூட்டம் வருதுன்னு இதை சொல்லிக்கிட்டே அரசியல் பண்ண முடியாதுங்க. கூட்டத்தை தாண்டி நீங்க என்ன அரசியல் பண்றீங்க? நானும் ஆரம்பத்துல கூட்டம் வரதா ரொம்ப அதிசயத்தோட பார்த்தேன். அதை வந்து ஒரு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். போக போக அலுப்பு தட்டுது. எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. 10 நிமிஷம் ஒரே மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டோட பேச்சு. ஈரோடு போனா அந்த பண்ணாரி அம்மனை பத்தி ஏதாவது சொல்லுவாரு. அங்க அந்த கோயில் இருக்குதுன்னு பாரு, அந்த சர்ச் இருக்குதுன்னு பாரு, இங்க ஒரு மசூதி இருக்குதுன்னு பாரு. ஏதாவது எல்லாமே மேம்போக்கான பேச்சுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் அவர் பேசுறது வேர்ஸ்ட் ஸ்பீச் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுல வந்து எந்த சப்ஸ்டன்ஸும் கிடையாது. வந்து பிஜேபியோட கூட்டணியை வச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டு ரங்கசாமி பத்தி எந்த குறையும் கிடையாது. என்னங்க பேச்சது? அதாவது மறைமுகமா பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறதா சொல்ற திமுக எதிர்ப்பாராம். பட்டவர்த்தனமா கூட்டணி வச்சு பதவியில இருந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கிற ரங்கசாமி எதுவும் சொல்ல மாட்டாராம். புதுச்சேரிக்கு கிடைக்காததுக்கு எல்லாத்துக்கும் காரணம், உரிமைகளை கிடைக்காததுக்கெல்லாம் காரணம் பிஜேபி. ஆனா பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிற ரங்கசாமி ஓகேவா? என்னங்க இது மடத்தனமான பேச்சு. அவரோட வர்ஸ்ட் ஸ்பீச்னு சொல்லுவேன். அதையும் கை தட்டுறாங்க, ஃபயர் விடுறாங்க. ஆனா நீங்க இந்த அளவுக்கு நீங்களும் நானும் யோசிக்கிற மாதிரி அவருடைய தொண்டர்களும் அவரோட ஃபாலோவர்ஸும் பெருசா யோசிக்கல. ஆனா விஜய் அண்ணன் வந்தாருன்னா லஞ்சத்தை ஒழிச்சுடுவாரு, சிஸ்டம் ஃப்ரீ ஆயிடும், பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியமா அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டே இருக்காங்கல்ல. ஏங்க புதுச்சேரியில ஆட்சியை நடத்த விடாத மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு பிஜேபி. அங்க இருக்கிற ஏடிஎம்கே காலி பண்ணிருக்குது. என்ன இவர் ஆட்சிக்கு வந்து லஞ்சத்தை எப்படி இது பண்ணுவாரு? இவர் படமே எல்லாம் பிளாக்ல வாங்கி பார்த்துருக்காங்க. புலி படத்துக்கு இவர் வந்து இதுல கேஷ்ல வாங்கினதா ஒத்துக்கிட்டாரு, சொல்லியிருக்காரு இல்லையா? அது 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 தொடர்பான விசாரணை போயிட்டு இருக்கு. இவரெல்லாம் எப்படி நீங்க கார் வாங்கினதுக்கு டாக்ஸ் இஷ்யூ எல்லாம் வந்தது இல்ல? அது எல்லாருக்கும் வருது. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை எப்படி நீங்க வந்து பிளாக்ல வாங்க முடியும்? கேஷ் எப்படி வாங்க முடியும்? இப்ப கமல்ஹாசன் வந்து 90ஸ்ல இருந்து அதுக்கு முன்னாடில இருந்து செக் பேமெண்ட் தான் எல்லாமே அவரோட கம்பெனி ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் கூட சொல்றாங்க. வடிவேலு தேவர்மானுக்கு பணம் வாங்க போனது, அட்வான்ஸ் வாங்க போனது கூட 1992க்கு முன்னாடியே செக்ல தான் கொடுத்துருக்காங்க. நினைச்சு பாருங்க. அது இன்கம் டாக்ஸ் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க இந்தியால யார் யாரு கிளீன் ஷீட்ன்ட்டு. இப்படிப்பட்ட கமலே வந்து ஒரு காத்திரமான அரசியல் செய்ய முடியல. இந்த மாதிரி பேகேஜ் வச்சுட்டு இருக்கிற விஜய் எப்படி செய்ய முடியும்? இதெல்லாம் ஃபேண்டசிங்க. நீங்க வந்து அவர் வந்துட்டா லஞ்ச லாவண்யம் போயிடும். ஆர்டிஓ ஆபீஸ்ல காசு வாங்க மாட்டாங்க, டிராபிக் போலீஸ் காசு வாங்க மாட்டாங்க, நீங்க வீடு ரெஜிஸ்டர் பண்ணும்போது லஞ்சம் கொடுக்க வேணாம். இதெல்லாம் நடக்கிற சாத்தியமாங்க? இது மக்கள் வந்து லஞ்சம் கொடுத்து வாழ பழகிட்டாங்க. இங்க போய்கிட்டு நாங்க வந்து புனிதமான பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோங்கிறதெல்லாம் கட்டுக்கதைங்க அது. அதாவது திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வரணும், அவ்வளவுதான். வேற என்னங்க விஷன் இருக்குது? ஏதாவது நீங்க பாண்டிச்சேரியா இருக்கட்டும், எந்த கூட்டத்திலேயாவது விஜய் ரசிகர்கள் இல்லாத மற்றவங்களுக்கு ஏதாவது அவர் கொடுத்திருக்கிறாரா? விஷன் கொடுத்திருக்காரா? நான் இது செய்வேன் அப்படின்னு. எந்த கட்சியும் சாராதவங்களுக்கும் விஜய் ரசிகர்களா இல்லாதவர்களுக்கும் என்ன பண்ணிருக்காரு? ஒண்ணுமே பண்ணல, ஜீரோ. பேசவே இல்லை அதை பத்தி. எதை பத்தியும் பேச மாட்டேங்கிறாரு. ஆனா விஜய் வந்து ஒரு விஷயம் என்ன ஆணித்தரமா சொல்றேன், அவரோட ஜனநாயகன் படம் வருது, ஓகேவா? அந்த படத்தை வந்து மக்கள் வந்து பிளாக்ல வாங்கி பாக்குறாங்களா, இல்ல காலையில அந்த கட் அவுட் வைக்க போறாங்க, இதெல்லாம் வைக்க வேணாம்னு சொல்லலாம். ஒரு உயர்ந்த நடிகரா, உயர்ந்த பண்பாளர், ஏன்னா உச்சத்துல இருந்து வந்தான்னு சொல்றாரு. இதற்கு சீமான் அவர்கள் பேசும்பொழுது காமராஜர் ஐயா அவர்கள் வந்து நான் மக்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கல, இவங்க இதுக்காக பண்ணல, இவர் வந்து நிலத்தை கொடுத்தாரா, பட்டா கொடுத்தாரா, இல்ல இவ்வளவு ஏக்கர் எடுத்த தமிழக ஜனங்கள் கொடுத்தாரா, ஆனா உச்சத்துல இருந்து வந்தன்றதை மட்டும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறாரு. சோ சீமானோட கவுண்டர் எப்படி பாக்குறீங்க விஜய்க்கு? அதுக்கு முன்னாடி சீமானுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க விஜய் வந்து அவர் உச்சத்துல இருக்காருங்க, அரசியல்ல ஜெயிக்கல, அவர் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல, திரும்ப சினிமாவுக்கு போயிடுவாரு. ஆனா அவரை நம்பி வந்தவங்களுக்கு என்ன அரசியல்? நடுத்தரில் நிற்பாங்க, கடன் வாங்கியிருப்பாங்க, நாசமா போயிடுவாங்க. சோ இவரு வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வந்து நல்ல அரசியலை கத்து தரணும். நான் தோத்தாலும் இருப்பேன்னு சொல்லணும்.
நான் வந்து திரும்ப அரசியலுக்கு சினிமாவுக்கு போக மாட்டேன், அரசியல் தான் என்னுடைய மீதி கால வாழ்க்கை ஃபுல்லா அப்படின்னு சொல்லணும். சொல்றது மட்டும் இல்லாம அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இல்லைன்னா இப்ப அவருடைய தொண்டர்கள்லாம் எளிய மக்களுங்க, அவங்க நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குது. அவங்க எல்லாம் வந்து அண்ணா வராரு சொல்லிட்டு கடன் வாங்கிட்டு போஸ்ட் ஓட்டுறது, கொடி கட்டுறது அது இதுன்னு பண்ணிவிட்டு இவர் அரசியல் சீரியஸா அர்த்தம். இது வரைக்கும் அவர் பண்ணிருக்கிற கடின உழைப்பே பத்தாது. இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொன்னா மட்டும் பத்தாது. அவங்களை அரசியல் படுத்தணும், அவங்களுக்கு வந்து நல்ல அரசியல் சொல்லி தரணும். இவர் வந்து ஷுட் லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். என்ன பண்ணிருக்காரு இது வரைக்கும்? எதுவுமே பண்ணல. கமிங் டு சீமான், இந்த மாதிரி அவர் பண்றது ரொம்ப குரூடான கம்பேரிசனா இருக்கும். அவர் அப்படி பண்ணார். அதாவது சினிமால வந்து இருந்துட்டு அரசியலுக்கு வரலாங்க, ஆனா அரசியல் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதுல முழு மூச்சா இறங்கணும், மக்களுக்காக போராடணும். சீமான் ஓரளவுக்கு போராடி இருக்காரு. ஆனா இனி காமராஜர் மாதிரி இருப்பியா, இவர மாதிரி இருப்பியா, அவர் மாதிரி இருப்பேன்னு தனித்தனியெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ண. காமராஜர் பெரிய தலைவர், அவரு தியாகங்கள் பண்ணியிருக்காரு, அவர் எளிமையா வாழ்ந்திருக்காரு. அண்ணாவும் அப்படிதான். அவங்கள மாதிரியே எல்லாரும் இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. பட் அரசியல் வந்ததுக்கு அப்புறமாவது தீவிரமா இயங்கணும்ல. சினிமாவில் இருக்கிற போது இயங்க முடியாது, இப்ப இயங்கலாம்ல, அது தப்பு இல்லைல்ல. அந்த விஷயத்துல வந்து நீங்க முக்கியமான பிரச்சனைகளை பத்தி நீங்க பேசணும். இப்ப பாருங்க, திருவண்ணாமலையில நடந்த இளைஞர்கள் அந்த வடக்கு மண்டல மாநாட்டுக்கு வந்து மண் எடுத்திருக்காங்க, ஒரு இதுல இருந்து வாட்டர் பாடியில இருந்து அப்படின்னு போராடி இருக்காங்க. சமூக ஆர்வலர் அருளோட சேர்ந்து அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சட்டவிரோதமா மண் எடுத்திருக்காங்கன்னா ஜனநாயக முறையில போராடி இருக்கிறாங்க. அவங்களை தூக்கி எல்லாரும் உள்ள வச்சுட்டாங்க. வச்சுட்டு உடனே ரிலீஸ் பண்ணல, வெளில அனுப்பல அவங்கள. இதெல்லாம் பிரச்சனை கிடையாதா? இது வந்து சுற்றுச்சூழ சூழல் வந்து படு மோசமா கொள்ளையடிக்கப்பட்டு இருக்கு, அதாவது வீணாகிட்டு இருக்கு, நம்மளோட கனிம வளம் கொல்ல போயிட்டு இருக்கு. அதெல்லாம் பத்தி என்ன பேசினாரு விஜய் சொல்லுங்க. அதாவது அதான் சீமான் வந்து அவருடைய அவர் ப்ராமிஸ் பண்றதும் வந்து ரொம்ப ஒரு ஃபேண்டசி தான். நான் என்ன பண்ணுவேன், அவரு வரத்துக்கான வாய்ப்பு என்ன இருக்கு, வந்தா பண்ணுவேன்னு சொல்றாரு. அதுவே வந்து பிராக்டிகல் கிடையாது. ஜெனரலா ஒரு ஃபேண்டசி. சீமானுக்கு சேதாரம் ஏற்படுத்துவார்னு கண்டிப்பா எல்லாருமே அடிச்சு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நம்மளும் இதை தடவை நிறைய தடவை பேசிட்டோம், ஆனா நாளுக்கு நாள் இது எப்படி இருக்காது? அதாவது சீமானுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஆரம்பத்துல ரொம்ப துடிப்பா இருப்பாங்க. சீமான் சொல்றதுலாம் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அதனாலதான் அவரை நான் ஃபேண்டசிஸ்ட்னு சொல்லுவேன். ஃபேண்டசிஸ்ட்ங்கிற ஒரு அருமையான வார்த்தை இங்கிலீஷ்ல. அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அப்படியே ஒரு கேட்கறதுக்கு பயங்கர அட்ராக்டிவா இருக்கும். ஆனா அது பிராக்டிகலி நாட் பாசிபிள். அவர் பவருக்கு வரதே கஷ்டம். அதனால அந்த ஃபேண்டசி வச்சுக்கிட்டே அவர் உருட்டிக்கிட்டு இருப்பாரு. அது பண்ணுவேன் இது பண்ணுவேன், நான் வந்தா அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும். இவங்களுக்கு அவருக்கும் நல்லா தெரியும்ல, அது தெரியும். அவர் ஜெயிக்கிறதுக்காக இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அவர் வந்து ஜெயிக்க முடியும் அவருக்கு தோணல. ஏன்னா ஒரு வார்டு மெம்பர் கூட கிடையாதுங்க. கார்பரேஷன்ல 200 வார்டு இருக்குது, அதுல ஒரு வார்டு கூட ஜெயிக்க முடியலையா? அவர் என்ன பண்ணோம்னா ஒரு 10-20 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். 234 நின்றுட்டு எல்லாத்தையும் 5000-10,000 ஓட்டு வாங்குறது பெருமை கிடையாது. 8% வந்திருக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா இவரால கூட்டணி சேர முடியாது. கூட்டணி சேர்ந்தா அந்த 8% காலி ஆயிடும். சீமான் சொல்ற அல்லது ப்ராமிஸ் பண்ற அந்த ஃபேண்டசி அரசியலுக்காக அந்த 8% வாக்கு வருது. அவரு கூட்டணி வச்சு அதை அப்படியே சரிஞ்சிடும், காணாம போயிடும். அதனால வந்து அவரு கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு 25 தொகுதியில தேர்ந்தெடுத்து அதுல ஒரு 4-5 ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். சட்டமன்றத்தில் அவருடைய வாய்ஸ் வரும். அதை விட்டுட்டு நான் எல்லா தொகுதியிலும் போவேன், எல்லா தொகுதியும் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுவேன், பாதி பெண்கள், இதெல்லாம் வந்து அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு யாரு மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? அவர் அதுதான் பண்ணிட்டு சம்பத்தை அவர்கள் கிண்டல் பண்ணிடுறாரு. மரத்தை கட்டி பிடிச்சிட்டு பண்றாரு, இயற்கையாளர் பண்ற அரசியலையும் கிண்டல் பண்றாங்க விஜய் சைட்ல இருந்து. இல்ல, அது அஞ்சில் சம்பத்தோட வேலை அதுதான். அவர் எங்க போனாலும் மத்தவங்களை வந்து கிண்டல் பண்ணி பேசுவாரு, அவன் இவன் பேசுவாரு. கேக்குறவங்க ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி என்டர்டைன்மெண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அது இவங்களும் மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த சாட்டை துரைமுருகன் பேசுறாரு, அவர் என்ன கட்சி வளர்ச்சிக்கு என்ன பண்றாரு, அவங்க கொள்கைகளை பத்தி பேசுறாரு, எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அது எல்லாரையும் கிண்டல் பண்ண முடியுமே, அது மட்டுமே அரசியல் கிடையாதுல்ல. உங்க கட்சியை வளர்க்கறதுக்கு, நீங்க SIRல நிறைய பேரை பதிய வைக்கிறதுக்கு, இளைஞர்களுக்கு ஒரு கொள்கை தெளிவை ஏற்படுத்துறதுக்கு, இதெல்லாம் பத்தி என்ன பண்ணுவாங்க? பெரிய கொள்கையெல்லாம் கிடையாதுங்க. ஜென்ரலா ஒரு ஃபேண்டசி பாலிடிக்ஸ். அவர் வந்து ஏன் இளம் வாக்காளர்களை இழப்பாருன்னா, இளைஞர்கள்லாம் இப்ப வந்து விஜய் பக்கம் போயிடுவாங்க. நீங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறவங்க பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் போடுவாங்க, மேக்ஸிமம் 2 எலெக்ஷன் போடுவாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. எல்லாருக்கும் மெச்சூரிட்டி வந்துடும், தெளிவு வந்துடும், அரசியல் புரிதல் வந்துடும். அதுக்கு மேல அவங்க இருக்க மாட்டாங்க. எல்லாருமே சின்ன வயசுல நாம் தமிழருக்கு எல்லாருக்கும் ஒரு அட்ராக்டிவா தோணும் பாக்குறதுக்கு. ஏதோ ஆஃபர் பண்றாருப்பா, நல்லா பேசுறாருப்பா, அப்படியே வந்து எல்லாத்தையும் புட்டு வைக்கிறேன். ஏன்னா அவர் கொடுக்கறதுல ரொம்ப சிம்பிளிஸ்டிக் சொல்யூஷன், ரொம்ப சுலபமான சொல்யூஷன்ஸ். அதெல்லாம் வந்து நாட் பாசிபிள். வந்து இந்தியா மாதிரி தமிழ்நாடு வந்து ஒரு கண்ட்ரி மாதிரி 8 கோடி பாப்புலேஷன் இருக்குது. அவர் சொல்றதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா? சும்மா அவர் வந்து அவர் பேசுறது
ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஆரேட்டர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ணா, கருணாநிதி, இந்த மாதிரி பெரிய பெரிய பேச்சாளர்கள் இருந்தது நம்ம மாநிலத்துல. ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர். அதாவது அவர் வந்து ஒரு நடிகர்னே சொல்லலாம். நீங்க வந்து ஒரு மேடையே ஒரு 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 அதை வந்து ஒரு நாடக அதுலலாம் பக்கத்துல யாரும் போக முடியாது. ஒரு 1 hour ஒரு சப்ஜெக்ட பத்தி இன்ட்ரெஸ்டிங்கா பேசி ஒரு லட்சம் பேரை உட்கார வைக்க முடியும் தமிழ்நாட்டுல அரசியல்வாதின்னு அவர் மட்டும் தான் சொல்லுவேன். இப்ப நீங்க விஜய் பேசுறதோ, ஸ்டாலின் பேசுறதோ, உதயநிதி பேசுறதோ யாரும் கேட்க முடியுமா 1 hourலாம்? இப்போ இதுல வந்து ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் பேசினாரு திருவண்ணாமலையில. கெத்தா மாசா, அதாவது ஜென்சி கிட்ஸ் கரெக்ட் பண்ற மாதிரி பேசுறாரு கலோக்கியெல்லாம். அப்புறம் சொல்றாரு அந்த சேர் ஒண்ணு பிரசன்ட் பண்றாங்க, சேர்ல படையப்பா மாதிரி உட்காந்து காட்டுறாரு. அப்புறமேல வந்துட்டு அமித்ஷா சங்கி, எத்தனை சங்கி வந்தாலும் எங்களை ஒண்ணும் படையா, தமிழ்நாட்டுல எங்க கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கலோக்கியெல்லாம் இப்ப அடிச்சு தள்ளுறாரு. ரைமிங் அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஒர்க் அவுட் ஆகுமா? அதெல்லாம் புதுசா வாக்காளர்கள் எல்லாம் கவராதுங்க. அவங்க எல்லாம் வந்து வேற மனநிலையில இருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க வந்து இந்த ஸ்பீச் எடுபடாது. அவங்க வேற மைண்ட் செட்ல இருக்காங்க. இதை கிண்டல் பண்ணுவாங்க, அவங்க இதை மீம் போடுவாங்க, அவ்வளவுதான். ட்ரோல் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. அதோட அவங்களோட டேஸ்டே வேறங்க. இந்த மாதிரிலாம் நீங்க வந்து அது நேச்சுரலா பண்ணாம, ஆர்கானிக்கா பண்ணாம, ஒரு ஆதரவு வேணுங்கிறதுக்காக பண்ணி நீங்க ஆதரவு வாங்கிட முடியாது. அதெல்லாம் அந்த மைண்ட் செட் எல்லாம் புரிஞ்சுக்கிறது வந்து நாட் ஈஸி. மாட்டேங்கிறாங்களா? இல்ல கூட இருக்கிற டீம் எடுத்து கொடுக்கிற விஷயங்கள் எல்லாமே கிரிஞ்சால இருக்கு. திமுக பொறுத்த வரைக்கும் எந்த சப்ஜெக்ட் பேசினா இளைஞர்களை கவர் பண்ணலான்றத தவிர, கூட இருக்கிற முக்கியமான ஐடி டீம் ரொம்ப வீக்கா முக்கையா இருக்குன்னா அது திமுக தான். என்ன சொல்றீங்க? ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. அவங்க என்ன ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி அவங்களுக்கு வலு இருக்குங்க. அந்த அளவுக்கு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, பப்ளிக் அட்டாக் பண்ண இந்த மீம்ஸ பார்த்தா யோசிக்கணும், சிரிக்கவும் செய்யணும், யோசிக்கவும் செய்யணும். பேசிக்கலி அவங்க அரரோகன்ட். அவங்க வந்து எல்லாரையும் விட நம்ம தான் அறிவாளிகள், நம்ம தான் தமிழ்நாட்டை காக்க வந்து மீட்பர்கள், இது மாதிரி எல்லாம் பேசுறது, மத்தவங்களை ரொம்ப உதாசீனப்படுத்துறது, ரொம்ப அதாவது அந்த அரகன்ஸ், அதாவது பெரிய ஒரு மேதாவித்தனம் இருக்குல்ல அவங்கள்ட்ட. திமுக மத்தவனோட ரொம்ப அறிவாளிங்கிற மாதிரி நினைச்சிட்டு பேசுறதுலாம் இருக்குல்ல, அதுதான் அவங்களோட பெரிய சரிவு. உண்மையான திமுக கொடி கட்டுறவங்க, கட்சிக்காக உழைக்கிறவங்க, எதையும் எதிர்பார்க்காம செய்யறவங்க. ஆனா இந்த மாதிரி ஐடி விங்ல இருக்கிறவங்க அல்லது வந்து பத்திரிகையாளர்கள், திமுக சப்போர்ட்டர் இருக்கிறவங்க ஒரு ஏதோ ஒரு பெனிஃபிட்டுக்காக இருக்கிறவங்க, அவங்களோட அஜெண்டாவோட சொல்றாங்க. அதனால ரொம்ப கூவாங்க, கொடுக்குற காசு மேல கூவாங்க. அதுதான் கிரிஞ்ச் ஆகுது. அதுதான் வந்து நடுநிலையாளர்களை வேற கட்சி ஓட்டு போட வைக்குது. இவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள்னால திமுக சம்பந்தம் இதுவே கிடையாது. திமுக யூஸ்வலா அவங்க களத்துல இருக்கிற வேலையை செஞ்சாலே போதும். என்னமோ பெருசா ஐடி விங்கு நாங்க வந்து எல்லாத்தையும் மாத்துறோம், அப்படி எல்லாரையும் வந்து கன்வின்ஸ் பண்றோம், நாங்க யாரும் காமிக்கிறோம் அப்படின்லாம் பண்ணா மக்கள் திமுக ஓட்டு போகணும்னு நினைக்கிறேனே வேற இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட ஆணவம் இருக்கும். அதாவது இந்த திருப்பரங்குன்றம் அரசியல் எப்படி பாக்குறீங்க? அதாவது பாஜகவோட செயல்பாடுகளும் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களோட உத்தரவுகளும் எப்படி பாக்குறீங்க? இது ஒரு மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குறதுல மத நல்லிணக்கத்தோட நம்ம இருக்கிறோம். கிறிஸ்துவர், முஸ்லீம், இந்துக்கள் எல்லாருமே ஒத்துமையா இருக்கிற இடத்துல அந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும்னு தனியா செயல்படுற மாதிரி இருக்குல்ல. எனக்கு மத நல்லிணக்கம் கிடக்கூடாதுங்க. பக்தியை விட, ஆன்மீகத்தை விட, எல்லா மதங்களை விட முக்கியம் நல்லிணக்கம். அந்த நல்லிணக்கத்துக்கு ஊர் விளைவிக்கிற மாதிரி எந்த செயல் நடந்துடக்கூடாது. அதுதான் என்னோட இது. அங்க தீபத்தூண் தான் அப்படின்னு தெரிஞ்சா கூட, அங்க பக்கத்துல தர்கா இருக்கிறதுனால பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சா வேற இடத்துல ஏத்திக்கலாம், அவ்வளவுதான். அதுதான் சொல்யூஷன். ஏன்னா அங்க பிரச்சனை பண்ணுங்கிறதுக்காகவே நான் இங்கதான் ஏத்துவேன் அப்படின்னு சொல்றவங்களுடைய நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனா வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம மக்களுடைய வெல்ஃபேர் ரொம்ப முக்கியம். நம்ம ஒத்துமையா இருக்கணும், சண்டை போடக்கூடாது, எல்லா ரிலீஜன்ஸும் ஒன்னா இருக்கணும், சாதிகள் பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். நம்ம மதத்தை பத்தி இவ்வளவு பேசுறோம், சாதிகள் பத்தி நம்ம பேச முடியுமா? பேசுறோமா? எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு வந்து நம்ம கிட்ட வேறுபாடு இருக்கு, சண்டைகள் வருது. ஸோ அதையும் நம்ம எல்லாத்தையுமே ஒழிச்சிட்டு ஒத்துமையா இருக்கணும். தமிழர்களா ஒன்றிணையணும். தமிழர்களா மட்டும் இல்ல, இங்க மாநிலத்தில் இருக்கிற எல்லாரோடையும் ஒத்துமையா தான் இருக்கணும். பீகார்ல இருந்து வர கெஸ்ட் ஒர்க்கர்ஸையும் நம்ம நல்லா தான் பாத்துக்கணும் இல்லையா? அவங்க நம்மள இங்க வேலை செய்யறாங்க, நம்ம கட்டமைப்புக்கு உதவுறாங்க. ஸோ அவங்களோடய நம்ம வந்து இதுவா இருக்கணும், யுனைடடா. ஒற்றுமை தான் முக்கியம், மத அரசியல் எடுபடாதீங்க. மதம், சாமி எல்லாத்தையோட முக்கியம் ஒற்றுமைங்க. நம்ம கண் முன்னாடி இருக்கிறவனுக்கு ஒரு மதத்தினாலேயோ, சாதியினாலேயோ, சாமினாலேயோ சண்டை வரக்கூடாது. இல்ல அவனுக்கு முருகரை என்ன நினைப்பாரு? எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் தான் நினைப்பாரு முருகரை. அதுதான் மனித, எல்லா சாமியும் அதான் நினைப்பாங்க. மனிதர்களும் வந்துட்டாலே மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, பர்சனல் கோல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோ அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, அவ்வளவுதான், பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம அதுக்குள்ளாரெல்லாம் போய் நாங்க எல்லா மதமும் அதை சொல்லு இதை சொல்லுது.
அந்த மதத்தை ஃபாலோ பண்றவங்க எப்படி நடக்கிறாங்களோ அதை வச்சுதான் இல்லையா? அது உண்மை. அது அன்பை போதிக்கலாம், எல்லா மதமும் ஒத்துமையை போதிக்கலாம். ஆனா ஃபாலோ பண்றவனா நான் சண்டை போடுவேன், எனக்கு இங்கதான் வேணும் அங்கதான் வேணும். எல்லா மதமும் சொல்றேன், இந்த மதம் அந்த மதம் எல்லா மதங்கள்லயும் வந்து டாலரன்ஸ் வேணும், ஒத்துமையை வலியுறுத்தணும். சயின்டிபிக்கா மதத்தையும் சயின்ஸையும் இது பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன், அட்லீஸ்ட் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும் இல்லையா? பழங்கால அப்ப சொன்னாங்க, இறுதியா ஒரு விஷயம், பக்திங்கிறது பிரைவேட்டான விஷயம். அதை வந்து நீங்க வந்து ஒரு கூட்டமா அதை வந்து ஒரு வன்முறைக்கு பயன்படுத்தக்கூடாது, அல்லது வந்து ஒற்றுமை குலைக்கிற விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. இப்போ இறுதியா ஒரு கேள்வி, மெஸ்ஸியோட இந்தியா வருகை, கொல்கட்டால நடந்த சம்பவம், ஹைதராபாத்ல நடந்த விஷயங்கள், இது எப்படி பாக்குறீங்க? மெஸ்ஸி வந்து லெஜெண்டுங்க, கோட்டுங்க. ஆனா அவர் இந்தியா வர வேண்டிய அவசியம் கிடையாது. இந்தியன் ஃபுட்பால் வந்து நாசமா போயிட்டு இருக்கு. ஐஎஸ்எல் நடக்கல, ஐ லீக் நடக்குமான்னு தெரியல. நம்ம குழந்தைங்க விளையாடுறதுக்கு கிரவுண்ட் இல்ல, கோச்சஸ் இல்ல, எக்யூப்மெண்ட் இல்ல. நம்மலாம் வந்து மெஸ்ஸிக்கு கோடி கோடியா கூப்பிட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப தவறு. நம்ம குழந்தைங்க விளையாடுறதுக்கான இடம் வேணும், நேரம் வேணும், கோச்சிங் வேணும். அவருக்கு பணம் கொடுத்தா வருவார், அவர் மேல என்ன தப்பு? அதுக்கு இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவழிக்கிறது, அவரோட போட்டோ எடுத்துக்க 1 கோடி, 10 லட்சம் ரூபாய் போட்டோ எடுக்க, கை கொடுக்கறதுக்கு 1 கோடி, அது மாதிரிலாம் நான் படிக்கிறேன். இது மாதிரி அவரோட இன்டராக்ட் பண்றதுக்கு எல்லாம் இதெல்லாம் அநியாயங்க. ஏன்னா இந்தியா மாதிரி கண்ட்ரியில ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்போர்ட்டிங் நேஷனா இல்லாத ஒரு ஊர்ல வந்து இதெல்லாம் தேவையே கிடையாது. அதுவும் கல்கட்டாவில் நடந்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப அநியாயம். எவ்வளவு தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, எவ்வளவு பணம் செலவழிச்சிருக்காங்க. ஃபுல்லா அவரை சுத்தி அரசியல்வாதிகளும் போலீஸ் அதிகாரியும் சுத்திட்டு இருக்காங்க. அவரை பார்க்க வந்த ரசிகர்களுக்கு என்ன அதுல அங்க இருக்கும், அவங்களுக்கு என்ன அதுல பலன் இருக்குது? அதனாலதான் அவங்க கலவரத்தில் ஈடுபட்டாங்க. கலவரத்தில் ஈடுபடுறது சரி கிடையாது, பட் வந்து வேற என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு 10 மணி நேரம் 15 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க, 10,000 20,000 செலவு பண்ணியிருக்காங்க. அது ஒரு 1.5 மணி நேரம் நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன் 20 நிமிஷத்துல முடிஞ்சது. மெஸ்ஸியே குட்டியா இருப்பார், குள்ளமா இருப்பாரு. அவரை சுத்தி எல்லாரும் புடை சூழ்ந்து அவர் எப்படி பார்க்க முடியும்? ரொம்ப கொடுமையா இருந்தது. ஒரு ஃபுட்பால் ஃபேன் எனக்கு வருத்தமா இருக்குது. ஃபுட்பாலே ஒண்ணுமே இல்லை, டெட்டா இருக்குது. இதுல மெஸ்ஸி வந்தா என்ன, CR7 வந்தா என்ன? இல்ல இப்ப அந்த ஆர்கனைசர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பாம்பேல நடந்த விழால வந்து டைகர் ஷெராஃபை கூப்பிட்டுருக்காங்க, அஜய் தேவனை கூப்பிட்டுருக்காங்க. பட் இந்தியன் ஃபுட்பாலுக்கு பெருமளவுல ஐஎஸ்எலுக்கு ஸ்பான்சர் பண்ணி பெரிய அளவுக்கு கொண்டு வரதுல ஜான் அப்ரஹாம் வந்து எப்பவுமே முன்னிலை இருப்பாரு. அவரை இன்வைட் பண்ணலன்ற ஒரு சர்ச்சையும் போயிட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க எல்லாம் ஏங்க அரசியல்வாதி தாங்க இதுல சென்டர் ஸ்டேஜ். ஷெராஃப்க்கு வந்து ஏதோ இருக்கு, ஃபுட்பாலோட தொடர்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஜான் அவர் ஒரு கிளப் நடத்திட்டு இருக்காரு, நார்த் ஈஸ்ட் ஒரு கிளப் வச்சிருக்காரு. உண்மையான ஃபுட்பால் ஃபேன் அவரு. அவங்களதான் கூப்பிட்டு நீங்க ஆனர் பண்ணுமே தவிர, நீங்க வந்து மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டரோட ஒய்ஃப் வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க மெஸ்ஸியோட, அவ்வளவு அலட்சியமா அவ்வளோ ஒரு திமிரா போய் எடுத்துக்கிறாங்க பபிள் கம் பண்ணிக்கிட்டே. அவங்கதான், அவங்களுக்கும் ஃபுட்பாலுக்கும் என்ன தொடர்பு சொல்லுங்க? சாதாரண ஆளு போட்டோ எடுக்கிறதுக்கு 10 லட்சம் அவங்க கொடுத்தாங்களா? அவங்க செல்ஃபி எடுத்தாங்க, அப்ப 20 லட்சம் கொடுக்கணும். கொடுத்துருப்பாங்களா? இருக்காது. அது எப்படி கொடுப்பாங்க? அவங்க விஐபி கேடர்ல வருவாங்கல்ல. என்ன விஐபி? எல்லாருக்கும் ஒண்ணுதானே. சாதாரண காசு இருக்கும், விஐபி இருக்காதா? இங்க கூட ஒரு ஸ்டேடியம் கட்டுறதுக்கான செலவு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ற அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, அந்த 150 கோடி என்கிட்ட கொடுங்க, 150 மெஸ்ஸியை உருவாக்குவான்னு ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு. அதெல்லாம் உருவாக்க முடியாது. அட்லீஸ்ட் எங்க நம்ம மெஸ்ஸில உருவாக்க பசங்க விளையாடணுங்க. இப்ப வந்து விளையாடாம இருக்கிறதே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்துது. அவங்களுக்கு வந்து வீட்லயே உட்காந்துருக்காங்க, செல்போனை பார்த்துட்டு இருக்காங்க, டிவி பார்த்துட்டு இருக்காங்க, ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்காங்க. விளையாடணுங்க. மெஸ்ஸி வேணாம், எதுவுமே வேணாம். ஜாலியா ஒரு சாயந்தரம் ஒரு 1 hour விளையாடணும். அதுதான் நம்மளுக்கு தேவை. நம்மளுக்கு வந்து அந்த கல்ச்சர் வேணும். நம்ம ஒலிம்பிக்ஸ்ல இந்தியன் ஃபுட்பால் டீம் இந்த பிளேஸ் சக்கரை இருந்தாரு, விஜய் இருந்தாரு, ஒரு சில குறிப்பிட்ட பிளேஸ் மட்டும் இருந்தாங்க. இந்தியன் டீம் ஃபுட்பால் டீம் ஒரு பிராண்டட் டீம், ஒரு ஃபாரின் லெவல் குட்டி 1 லட்சம் 2 லட்சம் இருக்கிற பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரி எல்லாம் வந்து வேர்ல்டு கப் ஃபுட்பாலுக்கு செலக்ட் ஆறாங்க. இந்தியன் டீம் எங்க லேக் ஆகுதுன்னு பாக்குறீங்க? அது தனியா அது நீங்க ஒரு 2 நிமிஷம் சொல்ல முடியாது. 2 மணி நேரம் லைவ் 1008 கிரவுண்ட் கிடையாது, கோச்சிங் கிடையாது, ஃபுட்பால் அசோசியேஷன் ஃபெடரேஷன் கிட்ட விஷன் கிடையாது. நம்ம வந்து ஒரு செலிபிரிட்டி அப்சஸ்ட் நேஷன். நம்மள்டே பிரச்சனை இருக்குது. மெஸ்ஸினா உடனே 5 லட்சம் கொடுக்கறது, 2 லட்சம் கொடுக்கறது, போட்டோ எடுத்துக்கிறது, எங்கெங்கயோ போறது. மெஸ்ஸி விளையாடுறத பார்க்க போனா ஓகேங்க, மெஸ்ஸியை பார்க்க போய் எதுக்குங்க போவாங்க? அவர் ஏதோ ஒரு போட்டிக்கு வந்தாருன்னா பார்க்க போலாங்க, அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. அவர் சும்மா பார்க்கறதுல நீங்க ஸ்டேடியம் உச்சில இருந்து பார்க்கறதுல என்னங்க இருக்குது? நம்மளும் வந்து ஹீரோ வர்ஷிப்பிங், செலிபிரிட்டி கல்ச்சரை ஒழிக்கணும், அப்பதான் உருப்பட முடியும். ஓகே, உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை இவ்வளவு நேரம் பிஸியான நேரத்துல டைம் ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.